வணக்கங்க. வணக்கம் சார். உங்களோட பேரு, நம்மளோட ஊர் எங்கேங்க இருக்கு? ரங்கசாமி, கேஎஸ்ஆர் பக்கத்தில குச்சிப்பாளையம். ஓகேங்க. இந்த பேனல் ஷீட் யூஸ் பண்ணி இந்த ஷெட் வந்து அமைச்சிருக்கீங்க. இத பத்தி கொஞ்சம் எக்ஸ்ப்ளைன் பண்ணுங்க. ஷெட் சைஸ் எவ்வளோ? இத பத்தி சொல்லுங்க. ஷெட் சைஸ் வந்து 20க்கு 20. தகரத்த விட கொஞ்சம் மலிவா இருக்கு. ஓகேங்க. இப்ப வந்து ஒண்ணு வந்து இந்த பேனல் ஷீட் மட்டும் போட்டிருப்பாங்க. இல்ல வந்து கீத்து வச்சு போட்டிருப்பாங்க. ஆனா நீங்க இந்த வெறும் மட்டை மட்டுமே போட்டிருக்கீங்களா? அத பத்தி சொல்லுங்க. இது செலவு கம்மி தான். செலவே இல்ல. கீத்து போட்டா செலவாகும். வெறுமனே போட்டாலும் தொங்கல் விழுவும்னு நெனைக்கிறேன். அதனால இது தென்னை மட்டையும் போட்டுருக்கோம். ஓகேங்க. இந்த பேனல் ஷீட் பயன்படுத்துனால உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு பெனிஃபிட்டா இருக்குங்க? கூலிங்கா இருக்கு நல்லா. கூலிங்கா இருக்கு. ஹீட்டே சுத்தமா இல்ல. நம்ம வெயில் காலத்தில மேல தொட்டு பார்த்தா கூட அந்த அட்டை ஹீட் ஆகறதில்ல. ஓகேங்க. அந்த பேனல் ஷீட் வந்து மேல கூட அந்த அளவுக்கு ஹீட் ஹீட் வரதில்ல. வரல. ஓகேங்க. இப்ப இந்த காத்தடிக்கிறப்ப இந்த டைம்லாம் வந்து எப்படி இருக்குங்க? அது கிழிஞ்சிறது அந்த மாரிலாம் ஏதாவது இருக்குங்களா? அது மாரி ஒண்ணும் வரல. கரெக்ட்டா ஆணி வச்சிட்டோம்னா ஒண்ணும் ஆகாது. டேப் அடிச்சுக்கலாம். ஓகேங்க. இந்த ஷெட் போட்டு எவ்வளோ நாள் ஆகுதுங்க? இதுக்கு எவ்வளோ செலவாச்சுங்க? இது ஒரு ரூ. 10,000 ஆச்சு. ஷெட் போடுறதுக்கு அந்த மேல் இதுக்கு மட்டும். ஒரு 15 நாள் ஆச்சு. ஓகே, ஓகேங்க. பேனல் ஷீட் மட்டும் உங்களுக்கு ரூ. 10,000 ஆச்சுங்க. அது போக பேனல் வந்து ஷீட்ல கம்மி தான். ஓகே. மரம்லாம் போட்டதுனால ரூ. 10,000. ஓ! பேனல் ஷீட்ல மொத்தமே ரூ. 7,000 வந்தது. ஓகேங்க. அதாவது உங்களுக்கு வந்து இந்த தூணு, மரம், மட்டை, பேனல் ஷீட் எல்லாத்தையும் சேர்த்து இந்த 20க்கு 20க்கு வந்து உங்களுக்கு ரூ. 10,000 தான் ஆச்சுங்களா? இல்ல தூண்லாம் சேர்த்துனா பழைய கொட்டாய அப்படியே ஆல்ட்ரேஷன் பண்ணியிருக்கோம். அந்த பேனல் ஷீட் மட்டும் போட்டுருப்போம். ஓகே, ஓகேங்க. ஏற்கனவே இந்த ஷெட்ட வந்து நீங்க ஆல்டர் பண்ணி அதுக்கு மேல பேனல் ஷீட் ஆமா. போட்டு இது பண்ணிட்டீங்க. தார் பை போட்டிருந்தா அது ஒரே வருஷத்துல போயிடுச்சு. அதனால பேனல் ஷீட். ஓகே.